வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸு. ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 1 அண்ட் சீசன் 2க்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகள். அதே நேரம் அடுத்து என்ன நடக்கும்னு அதே சஸ்பென்ஸோட இந்த சீசன் 3க்கு வந்த என்னோட வாசகர்களுக்காக மீண்டும் இந்த ஆதிராவின் ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 உங்களின் கற்பனைக்காக. கதையின் சிறு முன்னோட்டம். நம்ம கதையோட ஹீரோ கிருஷ்ணன் மற்றும் ஹீரோயின் ராதா சிறு வயதிலிருந்தே ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தவர்கள். எதிர் வீட்டு ஜன்னல் கேட்கவா வேண்டும். யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அவர்களுக்குள் காதல் மலர்ந்தது. கலியுக காதல் காலையில் ஆரம்பித்து மாலையில் முடிந்து விடுகிறது. ஆனால் அந்த காலத்தில் காதல் இதயத்தில் ஆரம்பித்து இறக்கும் வரை கூட வருவது. இருவருக்கும் இடையில் இருந்த சிறு சிறு ஊடல்களால் அவர்கள் கல்லூரி படிப்பை முடிக்கும் முன்பே பிரிய நேர்ந்தது. என்னதான் இருவரும் அவரவர் பாதையில் பயணித்தாலும் விதி மீண்டும் அவர்களை விருப்பமில்லா திருமணத்தில் இணைத்தது. கிருஷ்ணன் லண்டனில் லீடிங் பிஸ்னஸ்மேன். திருமணமான பின்பு அவர்களுக்குள் இடையில் இருந்த சந்தேகங்கள், கேள்விகள், பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்ந்தது. அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க அவர்களின் காதலின் சின்னமாக ராதிஷா மற்றும் ரியான் இரட்டை குழந்தைகளாக பிறந்தனர். குழந்தைகள் வளர ஆரம்பித்த போது விதி அவர்கள் இருவரையும் மீண்டும் வேறு வேறு திசையில் பயணிக்க வைத்தது. அவர்களின் காதலும் நம்பிக்கையும் மட்டுமே ஒவ்வொரு முறையும் அவர்களை சேர்த்து வைத்தது. என்னதான் கிருஷ்ணன் அவனது பிசினஸ் உலகத்தில் ராஜாவாக வலம் வந்தாலும் வீட்டில் அவனது அன்பு மனைவிக்கு காதல் கணவனாகவும் இரு குழந்தைகளுக்கு பொறுப்பான தந்தையாகவும் மட்டுமே இருப்பான். அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ புயல்கள் இதுவரை வந்து போயிருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து உயிராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணனின் உலகம் மிகவும் சிறியது. அவனது மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அந்த அளவுக்கு அவன் குடும்பத்தின் மேல் பற்றாய் இருந்தான். சரி, இப்போது நாம் கதைக்குள் செல்லலாமா? மாலை நேரம். சூரியன் அன்றைய வேலையை சிறப்பாக முடித்த சந்தோஷத்தில் விடை பெற்று கொண்டிருந்த நேரம். கீழ்வான சிவப்பு மறையத் தொடங்கியது. குளிர்ந்த கடல் காற்று முகத்தை வருடிச் சென்றது. காற்றின் வேகத்தையும் கடலின் அழகையும் ரசித்து கொண்டிருந்த இரு கண்கள். அந்த முகத்தில்தான் எத்தனை சந்தோஷம்! ஆம், அவனது வாழ்க்கை எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருந்தாலும் அந்த முட்களை பற்றி அவன் பெரிதாக கவலைப்பட்டதில்லை. அதையும் தாண்டி அவன் வாழ்க்கை மனம் வீசும் மலர் சோலைகளை கொண்டது. ஏதேதோ நினைவுகளில் மூழ்கிப்போய் இருந்தவனை ராதாவின் குரல் கலைத்தது. என்னங்க என்றழைத்தாள் ராதா. ராது என்று கிருஷ்ணன் திரும்பிய போது அவனது முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அந்த குரலை கேட்ட மாத்திரத்தில் அவன் கண்களும் பளிச்சிட்டது. அவனை சுற்றி பூந்தோட்டத்தை அமைத்தவளே அவன் மனைவி ராதாதானே. ராதாவின் சிவப்பு நிற புடவை கண்ணை பறித்தது. குழந்தைகள் திருமண வயதை எட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றும் இவள் இவ்வளவு அழகாக இருக்கிறாளே என்று கிருஷ்ணன் அவ்வப்போது நினைப்பதுண்டு. ஏன் இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாம் கரெக்டாக தானே இருக்கு என சந்தேகத்துடன் கேட்டுக்கொண்டே அவன் முகத்தை ஆராய்ந்தாள் ராதா. அதெல்லாம் ஒன்றுமில்லை ராது. கொஞ்ச நேரம் இயற்கையோடு பேசிக்கொண்டிருக்க நினைத்தேன், அவ்வளவுதான். உன்னை தேடி வந்தேன். நீ ரொம்ப பிஸியாக பார்ட்டிக்கான ஏற்பாடை செய்து கொண்டிருந்தாய். அதான் அப்படியே மெதுவாக ஒரு வாக் வந்தேன் என்றான் கிருஷ்ணன். கிருஷ்ணனின் வார்த்தைகளை கேட்ட ராதாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. அவன் எப்பொழுதும் போல் அவன் கண்களில் காதலுடன் அவளை நோக்கி பேசிக்கொண்டிருந்தான்.
அவனது இரு கைகளும் அவனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்தது. எத்தனை வருடங்கள் உருண்டோடி விட்டது. ஆனால் இவனது கம்பீரமான தோற்றம் மட்டும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்று நினைத்தாள் ராதா. கூப்பிட்டிருந்தால் நானும் கூட வந்திருப்பேன் அல்லவா? வேலை இருக்கத்தான் செய்யும். ஆனால் நமக்கான நேரத்தை நாம் தான் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்றாள் ராதா புன்னகையுடன். அவள் கூறியதை கேட்ட கிருஷ்ணன் இரு கரங்களையும் விரித்து அவளை வரவேற்றான். அடுத்த நொடி ராதா அந்த கைகளுக்குள் சரணடைந்தாள். ராதா கண்களை மூடி அவனது கைகளின் கதகதப்பை அனுபவித்தாள். கிருஷ்ணன் அப்போது, பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாம் தயாராகிவிட்டதா ராது? ஏதாவது உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் சொல் என்றான். அவன் கைகளுக்குள் இருந்தபடியே அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ராதா. எல்லாம் ரெடியாக இருக்கிறது. பசங்க 2 பேரும் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாசலுக்கு போனால் விருந்தினர்களை வரவேற்க வசதியாக இருக்கும் என்றாள் ராதா. இதை கேட்ட கிருஷ்ணன் சிரித்தான். ராதா சொல்வதும் சரிதானே. விருந்தினர் வருவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இவர்கள் இருவரும் வாசலுக்கு சென்று நின்றால்தான் விருந்தினர்களை வரவேற்க சரியாக இருக்கும். ராதாவின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டவன், வா போகலாம் என்றான். இருவரும் கைகோர்த்தபடி வாசலை நோக்கி நடந்தார்கள். இன்று அவர்கள் குழந்தைகளின் 21ஆம் பிறந்த நாள். மகாபலிபுரத்தில் உள்ள ஃபேமஸான பீச் ரிசார்ட்டில் நடக்க உள்ளது. இரு வீட்டு குடும்பத்தாரும் அங்கு குழுமியிருந்தனர். விருந்தினர் வர ஆரம்பிக்க அங்கிருந்த அரங்கம் கூட்டத்தில் நிரம்பி வழிந்தது. மெல்லிசையின் நடுவில் ராதிஷாவும் ரியானும் அரங்கத்தில் பிரவேசித்தனர். ராதிஷாவிற்கு அவள் அணிந்திருந்த வெள்ளை நிற லாங் கவுன் டைமண்ட் கற்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பார்க்கும் கண்கள் ஒரு நிமிடம் அவளது கொள்ளை அழகில் வாயடைத்து போனது. பார்ப்போர் கண்கள் வியக்கும் வண்ணம் தேவலோகத்து கன்னிகை போல் அவள் நடந்து வந்தபோது கிருஷ்ணன் ராதாவிடம், நம்ம ராதா குட்டி ரொம்ப அழகா இருக்கார்ல, அப்படியே உன்ன மாதிரியே என்றான் பூரிப்புடன். சும்மா இருங்க, குழந்தையை நீங்களே கண் வைத்து விடாதீர்கள். ரியானும் அப்படியே உங்களை உரிச்சு வச்ச மாதிரி எவ்வளவு மிடுக்கா நடந்து வரான் பாருங்க என்றாள் ராதா சிரித்துக்கொண்டே. எப்பொழுதுமே பெண் பிள்ளைகளை அப்பா ரசிப்பதும் ஆண் பிள்ளைகளை அம்மா ரசிப்பதும் இயல்புதானே. ராதிஷாவும் ரியானும் சேர்ந்து பர்த்டே கேக் வெட்டி அவர்களது கொண்டாட்டத்தை ஆரம்பித்தனர். இருவரின் தோழர் தோழிகளும் அவர்களை சூழ்ந்து கொள்ள அங்கு பாட்டும் டான்ஸும் ஒரே அமர்க்களமாக இருந்தது. கிருஷ்ணனின் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ்களை அவன் தனியாக உணவருந்த அழைத்துச் சென்றான். சாம்வேல் அவனது குடும்பத்தினருடன் அங்கு வந்திருக்க ராதாவிற்கு ரேஷ்மா மிகவும் உதவியாக இருந்தாள். அனைத்தும் நல்ல விதமாக சென்று கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருந்த நேரம் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ராதிஷாவை காணவில்லை. ட்விஸ்ட் வைக்கலாம், அதுக்காக ஃபஸ்ட்டு சாப்டர்லேயேவா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் வியூயர்ஸ்.